வையகம். வாழ்க வளமுடன். குருவே துணை. எல்லா புகழும் இறைவனுக்கு. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் கல்வி, உலக குழந்தைகள் அனைவரின் முகத்திலும் நிலவட்டும் குச்சி, வளருக ஞானம், வாழ்க வாழ்வாம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஹாப்பி, சந்தோஷம். நாம் இன்னைக்கு பானு வீட்டு கல்வி முறை அப்படிங்கிற ஒரு மாறுபட்ட ஒரு கல்வி திட்டத்துக்கான 2வது கூட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுல இன்னும் 2 விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஒண்ணு, சென்னையில ஒருத்தர் இருக்கிறார், மொழி பிரியன்னு பேர். தன்னுடைய குழந்தைக்கு 2 வருஷத்துல 200 மொழி கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் நம்பர் வாங்கிட்டு போய் அவரை நேர்ல பார்த்து இல்ல போன்ல பேசி, நான் என்ன சொல்றேன், அவரு பார்ட் டைமா தினமும் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் செலவு பண்ணாவே போதும், 2 வருஷத்துல 200 லாங்குவேஜ் குழந்தைங்களுக்கு கத்துக்க முடியும்னு சொல்லி தன்னுடைய சொந்த குழந்தை கத்துக் கொடுத்திருக்காரு. அந்த பையன் நீங்க பார்க்கலாம். ஒரு அருமையான விஷயம். உடனே பல பேர் கேட்குறீங்க, என் குழந்தைக்கு எதுக்கு 200 மொழி அப்படின்னு. இங்க பாருங்க, 200 மொழி கத்துக்க வேண்டாம், ஒரு 4 கத்துக்கலாமா இல்லையா? என்ன 4 கத்துக்கணும்? என்ன கேட்டா, எனக்கு என்னுடைய குழந்தைக்கு நான் என்ன மொழி கத்துக் கொடுப்பேன்னா, முதல்ல தமிழ் தான் முதல்ல. இதனால நான் தமிழ்நாட்டில் பிறந்தனால, ஒருவேளை ஆந்திராவில் பிறந்திருந்தா நான் தெலுங்கு கற்றுக் கொடுத்துருப்பேன். நான் புரிஞ்சுக்கங்க, தமிழ் கற்றுக் கொடுங்கன்னு சொல்ல வரல, தாய்மொழியை கற்றுக் கொடுங்கள், நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. 2வது, அடுத்தது 2வது இங்கிலீஷ். ஏன்னா இங்கிலீஷ்லாம் ஒன்றும் பண்ண முடியாததுனால ஆங்கில மொழியை கண்டிப்பாக கற்றுக்கும். 2வது. 3வது ஹிந்தி. ஹிந்தி தெரிஞ்சதுன்னா இந்தியா ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஹிந்தி. 4வது மொழி நான் ரெக்கமெண்ட் பண்றது ஹிப்ரூ. ஹிப்ரூன்னு என்னன்னா இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற ஒரு மொழி. இது ஏன் கத்துக்க சொல்றேன் அப்படின்னா, இது தெரிஞ்சாவே பல உண்மைகள் தெரிஞ்சிடும், அதுக்காக கத்துக்க சொல்றேன். அடுத்தது அரபிக். அரபிக் ஏன் கத்துக்க சொல்றேன்னா, இன் ஃபியூச்சர்ல இந்த உலகம் நல்லா கேட்டீங்க, இந்த உலகம் 2 மொழி தான். என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் நான் வரைக்கும் நான் பார்த்ததுல நான் புரிஞ்சுக்கிட்டது, உலகம் ஃபுல்லா ஆங்கிலமும் அரபிக் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த மொழி இருக்காது. எல்லா மொழியும் அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், மொழியில காப்பாற்ற போறோம், அது தனி திட்டம். இருந்தாலும் அந்த அரபிக் மொழியை கத்துக்கிட்டோம்னா தான் ஃபியூச்சர்ல நாம சில விஷயம், நான் சொல்றது நீங்கெல்லாம் இன்னைக்கு லெவல்ல பேசிட்டு இருப்பீங்க, நான் இந்த 2000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறதெல்லாம் யோசிச்சு வச்சுட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அடுத்தது அரபிக். அடுத்தது ஸ்பானிஷ். ஸ்பானிஷ் ஏன் சொல்றோம்னா, உலகத்திலேயே அதிக பேர் பேசுறது ஸ்பானிஷ். அடுத்தது சைனீஸ். இப்படிதான் நான் என்னுடைய அறிவுக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறேன். ஸோ எதுக்கு சொல்றோம்னா, ஒரு 4 மொழி தெரிஞ்சிருந்தா 4 வேற வேற இருக்குன்னு கண்டுபிடிச்சு எது உண்மைன்னு கண்டுபிடிச்சு போயிடலாம் இல்லைங்களா? அதுக்காக சொல்றேங்க. அதனால 200 மொழி கத்துக்க சொல்லல, அட்லீஸ்ட் 200 மொழி கத்துக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைக்கு எத்தனை மொழி எந்தெந்த மொழி எல்லாம் வேணுமோ அட்லீஸ்ட் 4 மொழி கத்துக் கொடுக்க முடியுமா இல்லையா? அவரு போன்லயே கத்துக் கொடுக்குறாரு, ஆன்லைன்ல வீட்டுல உட்காந்துட்டே கத்துக் கொடுக்குறாரு. அவருடைய குழந்தைக்கு அவர் வீட்லயே கத்துக் கொடுத்துருக்காரு. துபாயில் 2 வருடத்தில் 200 மொழிகளை கற்கும் கலை. அந்த டாபிக்ல நான் கொஞ்சம் விஷயங்கள் சொல்றேங்க. சென்னையில ஒருத்தர் இருக்கிறார், மொழி பிரியன்னு பேரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, அவருக்கு ஒரு 13 மொழி தெரியுமாமா. இவரு துபாய்க்கு வேலைக்கு போயிருக்காருங்க. போகும்போது வெறும் தமிழ் மட்டும் தெரிஞ்சுட்டு போயிருக்கிறாரு. போன உடனே அங்கதான் தெரியுங்களா, வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா எவ்வளவு அதிக லாங்குவேஜ் தெரியுதோ அவ்வளவு தூரம் சம்பாதிக்கலாம். ஒரு கம்பெனியில மேனேஜரா யாரும் போடுவாங்க, பல மொழி தெரிஞ்ச ஒருத்தர் மேனேஜரா போட்டா தானே எல்லாத்தையும் வேலை வாங்குவாரு. ஸோ அதிக மொழி தெரிஞ்சா வெளிநாட்டில் சம்பாதிக்கிறது ரொம்ப சுலபம், ப்ரமோஷன் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த முறையில இவர் எந்த மொழியும் தெரியாம வெளிநாடு போய் அவமானப்பட்டாராமா. சே, நம்ம மட்டும் நிறைய மொழி கத்துக்கிட்டு இருந்தோம்னா நேரம் நல்லா சம்பாதிச்சிக்கலாம்னு சொல்லி இவரு சொந்தமாவே யோசிச்சு பல்வேறு மொழிகளை கத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. கோர்ஸுக்கு போறது, யூடியூப்ல பாக்குறது, புக்கு படிக்கிறதுன்னு இப்படி பல வருடமாக கஷ்டப்பட்டு 36 நாடுகளுக்கு சென்று 13 மொழி கத்துருக்கிறாரு. ஒரு நாள் வீட்டுல உட்காந்துட்டு டைப் படிச்சுட்டு இருந்தாராமா. தன்னுடைய பையன் 7 வயசு பையன் கேட்டிருக்கிறான், அப்பா எனக்கு டைப் சொல்லி கொடுங்க.
இவர் சின்ன பையன், நாமெல்லாம் 200 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் கத்துக்கிட்டோம் சொல்லி சின்ன பையன் தானே சொல்லி சும்மா ஜாலியா சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த பையன் 2 நாள் 3 நாள்ல ஒரு மொழி ஃபுல்லா அடிச்சிட்டாங்க. அவருக்கு ஆச்சரியமாச்சாமா, தனக்கு தெரிஞ்ச 13 மொழிகளையும் அவர் அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. சொல்லி கொடுத்துட்டா அந்த பையன் அடுத்த மொழி சொல்லி கொடுன்னு கேட்டிருக்கான். அந்த பையனுக்கு இருக்க ஆர்வத்தை பார்த்து இவரு இன்னைக்கு வரைக்கும் 200 மொழிகளை கத்துக்கிட்டாரு சொந்தமா. புரிஞ்சுக்கங்க, 200 மொழிகளையும் கத்துக் கொடுக்குற கோர்ஸுக்கு போய் கத்துக்கிறது வேற, இவரு தானே சொந்தமா மொழிகளை எப்படி கத்துக்கிறதுன்னு ஷார்ட்கட் யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டு இப்ப 200 மொழி அவருக்கு தெரியும். தன்னுடைய பையனுக்கும் அதுவும் நேர்ல சொல்லி கொடுக்கல. அவர் இருக்கிறது துபாய், பையன் இருக்கிறது சென்னையில இருக்கு. பையன் முழு நேரம் சும்மாலாம் இல்லை, ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு இருக்காரு. பார்ட் டைமா டெய்லி ஈவினிங் டைம்ல அவரும் பிஸியா வேலைக்கு போறவர். பார்ட் டைமா ஈவினிங்கா கொஞ்சம் நேரம் டெய்லி 1/2 மணி நேரம் செலவு பண்ணி இப்போ அந்த பையனுக்கு 9 வயசு தான் ஆகுது. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். 200 மொழிகள் தெரியுது. டைப் படிக்கிறாரு, எழுதுறாரு, படிக்கிறாரு, டிரான்ஸ்லேட் பேர் பண்றாரு. ஹீலர் பாஸ்கர் எழுதி கொடுத்தா கடன்னு எல்லா மொழிகளையும் மாத்திட்டாரு அவரு. ஸோ அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. பட் அர்த்தம் தெரியல, அதுக்கு மீனிங் தெரியல, மொழி பேச தெரியல. உடனே கேட்கலாம் அப்புறம் எதுக்கு அது அப்படின்னு. அப்புறம் எதுக்குங்க 2வது விஷயம். ஒரு பையனுக்கு 2 வயசுல 2 வருஷத்துல டெய்லி 1/2 மணி நேரம் செலவு பண்ணி 200 மொழிகளை டைப் படிக்கிறது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இதுவே சுலபம்னா மீனிங் தெரிஞ்சுக்கிறதும் பேசுறதும் அடுத்த லெவலில் பண்ணிடுவாங்க. நான் கேட்டேன், அவங்க அப்பாட்ட கேட்டேன், சரிங்க மீனிங் தெரியல, பேச தெரியல, டைப் படிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி எழுத படிக்க தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் கேட்டப்போ அவர் சொன்னாரு, நான் ஒன்றும் ப்ரொஃபஷனலாக அதை பண்ணல, இது ஹாபியா ஆரம்பிச்சுட்டு நடந்துருச்சு. 2 வருஷத்துல 200 லாங்குவேஜ். அந்த போய் எல்லாத்தையும் டைப் படிக்கலாம். டைப் படிக்க ஒரு லாங்குவேஜ் டைப் படிக்கிறதுக்கு அந்த ஒவ்வொரு கீக்கு எது லெட்டர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது சைனீஸ் லாங்குவேஜ், ஜப்பான் லாங்குவேஜ் எல்லாம் அதை விடுங்க. முதல்ல 200 லாங்குவேஜ் பேர் யாராவது சொல்லி பார்க்கலாம், அதுவே தெரியாது. அப்ப அவ்வளவு யோசிச்சு பாருங்க, அவ்வளவு விஷயங்களை கத்துருக்குறாங்க. அதுலயும் இப்ப இந்த பிரமிடுகள்ல எழுதப்பட்ட பிரம்மி அப்படிங்கிற ஒரு மொழி, அந்த பையன் அவ்வளவு டைப் படிக்கிறான், அதை படிக்கிறாங்க. அடுத்தது இந்த கல்வெட்டுல இருக்கு இல்லைங்களா, கிரந்தான் பேராம, அதுக்கு கிரந்தான் மொழி, அதுல ஒரு தெரியுது. அடுத்தது உண்மையிலேயே கிறிஸ்தவனுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் என்ன தெரியுமா? ஆரமேயம், எனக்கு ஸ்பெல் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, அரமேயம் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் ஆகும். அந்த லாங்குவேஜ் ஒழிச்சு கட்டிட்டாங்க. உண்மையிலே முதல்ல அதுல பைபிள் இருந்ததே அந்த லாங்குவேஜ் ஆகும். அப்புறம் லத்தீனுக்கு மாறி, இங்கிலீஷ்க்கு மாறி, இப்போ பைபிள், குரான் இப்படி எல்லாம் என்ன பண்றாங்க, மத புத்தகங்களையும் மொழிபெயர்த்து அவங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்க பழைய மொழிகளானைய இந்த கல்வெட்டு மொழி, கிரந்தா மொழி இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் எங்காவது இருக்கும். அதை படிக்கும் பொழுது நமக்கு என்னன்னா மறைக்கப்பட்ட உண்மைகள்லாம் புரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி அவர் இப்போ 200 மொழி கத்துக்கிட்டார் இல்லைங்களா. நான் போய் பார்த்தேன், நம்மளுடைய பானு ஹோம் எஜுகேஷன் அப்படின்னு யூடியூப்ல போட்டேன் இல்லைங்களா. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஃபோன் பண்ணாரு, சார் இந்த மாதிரி நான் வேலைக்கு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், சரி உங்க பையனை பார்க்குறேன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த பையன் எல்லாமே டைப் படிச்சாரு, நல்லா பண்ணாரு, ஆச்சரியமா இருந்துச்சு. நான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், மொழிப்பெரியனவர்கிட்ட, சார் நீங்க ஒன்று பண்ணுங்க, நீங்க இதை உலக மக்களுக்கு சொல்லித்தர முடியுமா அப்படின்னு. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் துபாயில வேலை செய்யறேன், இதில் அப்படிதான் நான் இங்கே வேலை செய்யறேன். ஒரு மீடியமான ஒரு ரொம்ப ரிச் ஃபேமிலியெல்லாம் இல்லைங்க, நம்ம ஊர்ல சென்னையில ஒரு வீட்டில் வச்சுட்டு வராங்க, ஒரு மீடியமான ஒரு நடுத்தரம் இருக்கும். அவர் என்ன சொன்னாரு, இங்க பாருங்க நான் துபாயில வேலை செய்யறேன், இந்த பணத்தை வச்சுதான் நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன், எனக்கு காலையில போனா நைட் ஆயிரும், டைம் எல்லாம் இருக்காது, என் பையனுக்கு மட்டும் சொல்லித்தரக்கு முடிஞ்சதே தவிர ஊர் மக்களுக்கு சொல்லித்தரக்கலாம் துபாயில வேலை செஞ்சுட்டு முடியாது அப்படின்னாரு. நான் ஒரு கேள்வி கேட்டேன், சார் ஒன்று பண்ணுங்க, நீங்க ரிசைன் பண்ணிட்டு சென்னைக்கு வந்து செட்டில் ஆக முடியுமான்னு. அவர் முதல்ல அப்படியே ஆச்சரியப்பட்டாரு, ஏங்க அது என்னங்க திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் திரும்ப பேசும்பொழுது அவருக்கு ஒன்று புரிஞ்சுது. யோசிச்சு பாருங்க, அவர் ஏதோ ஒரு வேலை செஞ்சு ஏதோ ஒரு சம்பளத்தை வாங்கி அங்க இருக்கிறத விட அவர் வந்து உலக மக்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தாருன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் திரும்ப பேசும்போது அவருக்கு புரிஞ்சிருச்சு, ஏதோ அர்த்தம் இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் பேசி 3 மாசம் ஆச்சு. இப்போ முழுசா ரிசைன் பண்ணிட்டு அங்கிருந்து சென்னைக்கு வந்துட்டாருங்க. ஸோ அவருடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன்,
அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வந்து உட்கார்ந்துருக்காரு. அதனால பொதுமக்கள் இந்த வீடியோ பாக்குறாங்க, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா அவரை ஹெல்ப் பண்ணுங்க. அவருக்கு ஒரு சென்டர் மாதிரி வைக்கலாம். அவர்கிட்ட பினான்ஸ் இல்ல, நம்பி வந்திருக்காரு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு ஷெட்யூல்லாம் கிடையாது, எப்படி நடத்துறது என்னன்னு அவருக்கு தெரியும். நான் என்ன சொன்னேன், முதல்ல ஆரம்பிங்க. நான் மட்டும் நம்ம பேச தெரிஞ்சா மைக்கு பிடிச்சா, முதல்ல மைக்கு பிடிச்சா அப்புறம் போக போக பேசுறியா? அப்ப நீங்க எதுவும் முதல்ல ஆரம்பிங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஷெட்யூல் வந்துருமா? ஒரு வருஷம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா, இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுத்தா மக்களுக்கு புரியல, இப்படி சொல்லிதான் புரியுதுன்னு சொல்லி என்ன ஸ்ட்ரக்சர் ஃபீஸ் ஓரளவுக்கு வந்துருமா இல்லையா? ஸோ உங்க குடும்பத்துக்கு தேவையான வருமானத்துக்கு ஒரு ஃபீஸ் வாங்கிட்டு நீங்க ஆரம்பிங்கன்னு சொல்லி இப்போ அவர் வந்துட்டாரு. அவர் நம்பர் இப்ப நான் கொடுக்க போறேன். 97-899 97-899-60549 97 89 96 05 49 97-899-60549 இந்த நம்பருக்கு நீங்க கூப்பிடலாம். இல்லைன்னா இமெயில் இருக்கு, molipriyan@gmail.com MOLHIPPRIYAN@gmail.com. வெப்சைட் இருக்கு multiplelanguage.com multiplelanguage.com. அவர் ஃபோன் நம்பர்லயோ இமெயிலையோ வெப்சைட்லயோ இதெல்லாம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. வெப்சைட்னா ஒன்றும் பெருசாலாம் இருக்காது, இப்பதான் ஆரம்பிச்சு ஒரு மாசம் கூட ஆகல. இமெயில் எல்லாம் இப்பதான் புதுசா ஆரம்பிச்சனால அவருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா அதன் மூலியமாக இனிமேல் உலக மக்களுக்கு பல்வேறு மொழிகளை நாம் பார்ட் டைமா ஜாலியா பார்ட் டைமாவே கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ அவர் நிறைய ஸ்கீம் எல்லாம் வச்சிருக்காரு. இங்க பாருங்க, அதுக்காக குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, அவர்கிட்ட முதல்ல ஃபோன் பண்ணி சொன்னாரு, என்ன பண்றதுன்னே தெரியலன்னாரு. நாங்க பேசி 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 ஒரு ஐடியா எல்லாம் கொடுத்து இப்ப ஓரளவுக்கு ஐடியா வந்துட்டாரு. இப்ப நிறைய ஸ்கீம் வச்சிருக்காரு. என்ன ஸ்கீம் தெரியுங்களா? குழந்தைகளுக்கு அவர் சொல்லி தர மாட்டாராமா, குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துருவாராமா இப்படி சொல்லி கொடுக்கணும்னு. நீங்க போய் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருங்க. இப்படி ஒரு ஸ்கீம் வச்சிருக்காரு. 1 to 12 வயசு வரைக்கும். இந்த 12 to 35 வரைக்கும் அது வேற ஒரு ஸ்கீம். இப்படி நிறைய ஸ்கீம் வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு, 80 வயசு இருந்தாலும் வாங்க சொல்லி கொடுக்குறாங்க, அது வேற ஸ்கீம். எந்த வயசுக்கு எந்த ஆளுக்கு எந்த மாதிரி புரியும்னு வச்சிருக்காரு. நீ எவ்வளவு படிச்சிருக்கிற அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒன்று சின்ன வச்சுக்கலேன். இப்போ வயசுக்கு தகுந்த மாதிரி படிப்புக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து பிடிச்சிக்குவாங்க, சில பேர் லேட் ஆகும். ஸோ நான் முதல்ல பிரிச்சுட்டு சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஸ்கீமை பத்தி எல்லாம் நான் பேச விரும்பல, ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு சிலபஸ். நீங்க அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்க அதை கத்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கங்க. அப்ப பானு ஹோம் எஜுகேஷன் அப்படின்னா இது நான் நடத்த மறுபடி சொல்றேன், இது வந்து நம்ம ஒரு ஸ்கூல் உருவாக்கல. உலகில் உள்ள நல்ல உள்ளங்களை ஒண்ணு சேர்த்து அதை மக்களுக்கு கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு தளமே இல்லைன்னு சொல்றாங்க. இது எஜுகேஷன்ல மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் இந்த மாதிரி ஒரு தளம் இருந்து 4 பேர்த்த ரெஃபர் பண்ணாவே போதும். நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் என்ன பண்றோம்னா தாம ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டு இதை தவிர வேற எதுக்கு போகாதீங்கன்னு சொல்றோம். வேற யாரையும் மனசார ரெஃபர் பண்றது இல்லை. சரி, அப்படி ரெஃபர் பண்ணிட்டு அவங்க கிட்ட போயிட்டாங்கன்னா அப்புறம் இந்த நம்மளுடைய சிஸ்டத்தை எப்படி கமர்ஷியலா கொண்டு போறது அப்படின்னு பல பேர் யோசிச்சுட்டு அடுத்தவங்களை ரெஃபர் பண்றது இல்லைங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். நல்ல விஷயம் யாரு செஞ்சாலும் அவங்களை மற்றவங்க ரெஃபர் பண்ணுங்க, அது ஒன்னே போதும். நம்ம அந்த காரியத்தை பண்ண முடியல இல்லையா? அப்ப அவங்க மூலியமா ஊருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு தானே நல்லது. நமது நோக்கம் உலக மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்லவங்களை ரெஃபர் பண்றதுதான உண்மை. ஸோ இதை நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கும், தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. அதனால இந்த 200 மொழி கத்துட்டு இருக்கிற அந்த மொழி பிரிவினை மூலியமாக நாம் என்ன பண்ணுவோம், நமது குழந்தைகளுக்கு 4 மொழி கற்றுக் கொடுத்து அந்த சின்ன அந்த எளிமையான திட்டத்தின் வழியாக இது ஒரு நல்ல விஷயமா இருக்கிறதுனால நாம பயன்படுத்திக்கலாங்க. வாழ்க வளமுடன்.